நடிகர் விஜய் தனிச்சு நின்னா 4 முனை போட்டியாக தமிழக தேர்தல் களம் அமைந்தால் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய லாபம். நிச்சயமாக அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். திமுக படுதோல்வியை சந்திக்கும். ஏன்னா நடிகர் விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு என்பது திமுக ஆதரவு ஓட்டா, திமுக எதிர்ப்பு ஓட்டா என்பதை நம்ம பார்க்கணும். நடிகர் விஜய் முழுக்க முழுக்க பிரிப்பது திமுகவுடைய ஆதரவு ஓட்டு. அதாவது திமுகவுடைய ஹார்ட்கோர் ஓட்டு இருக்குல்ல, திமுக கூட்டணி கட்சியுடைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, அதுல தான் நடிகர் விஜய் கை வைக்கிறார். அதனால தான் நான் பல முறை சொல்லியிருந்தேன், நடிகர் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் இணைந்தால் மகிழ்ச்சி, இணையாவிட்டாலும் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இழப்பும் இல்லை. நடிகர் விஜய் கூட்டணிக்குள்ளார வந்தால் என்ன தாக்கம், என்ன வெற்றி அதிமுக தலைமையிலான கூட்டணி பெறுமோ, நடிகர் விஜய் தனித்து நின்றாலும் அதே அளவிலான வெற்றியை அதிமுக தலைமையிலான கூட்டணி பெறும். என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்தால் விஜய்க்குத்தான் லாபம். என்டிஏ கூட்டணிக்கு இல்லை வராவிட்டாலும் அதிமுகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ பாமகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த இழப்பும் இல்லை. சின்னதாவே ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். விஜயகாந்த் 2006 அன்றைய ஆட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிச்சாரு. ஆனால் நடிகர் விஜய் இன்னைக்கு பிரிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஆட்சி செய்த கட்சிக்குடைய ஹார்ட்கோர் ஓட்டையே பிரிக்கிறார். நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க 80 விழுக்காடு அளவிலான வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தா பரம்பரை திமுகவினரும், காங்கிரஸ் கட்சியினரும், கம்யூனிஸ்ட் கட்சியினரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருமாகத்தான் இருக்கிறாங்க. நடிகர் விஜய் ஒரு 10% ஓட்டை வாங்குறாரு அப்படின்னா அதுல 8% ஓட்டு திமுக கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக எதிர்ப்பு ஓட்டை விஜய் வாங்கல. திமுக ஒரு 40% ஓட்டு வச்சிருக்குப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன், திமுக ஒரு 40% ஓட்டு வச்சிருக்குது, அதிமுக ஒரு 40% ஓட்டே வச்சிருக்குன்னு வச்சுக்க, 45 கூட வேணாம், 40% ஓட்டே வச்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் இறங்க முகத்தான். 8% வாங்க மாட்டாங்க நிச்சயமா. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 5% கூட வைக்கிறேன். 5 அவங்களுக்கு அதிகம் மிஞ்சின சதவீதம் வைக்கிறேன், 5% வைக்கிறேன். 45% ஓட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய 10-15% ஓட்டுகள்ல திமுக எதிர்ப்பு ஓட்டா இருக்கும். அந்த 10-15% ஓட்டு இருக்குல்ல, அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு. இப்ப நடிகர் விஜய் ஒருத்தர் உள்ள வராரு. நடிகர் விஜய் நிச்சயமாக விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதிகமா தான் ஏற்படுத்துவார் நான் நம்புறேன். விஜயகாந்த் ஒரு 8% ஓட்டு வாங்குறாரா, நடிகர் விஜய் 10% ஓட்டு கூட வாங்குவார். ஆனால் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட விஜய் ஏற்படுத்துவார் வாக்கு சதவீதத்துல. ஆனால் விஜயகாந்த் வென்ற அதே ஒரு சீட்டை தான் தனித்து நின்றால் விஜயாலும் பெற முடியும். சரி, இப்ப விஜய் வாங்கக்கூடிய 10% ஓட்டுல அந்த ஓட்டு எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகும்? திமுக 40% வச்சிருக்கு, அதிமுக 40% வச்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி 5% வச்சிருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள், கட்சி சாராத வாக்குகள்னு ஒரு 15% வாக்குகள் இருக்கு. இதுல விஜய் 10%க்கு மேலான வாக்குகள் பெற்றால் திமுகவுடைய 40% வாக்கு வங்கியில 8% விஜய் அலேக்கா தூக்கிட்டு போவார். திமுக 32% வீழ்ந்து போகும். திமுக 32% வீழ்ந்து போகும். மிச்சம் இருக்கக்கூடிய 15 விழுக்காடு வாக்குகள், அதிமுக ஏற்கனவே 40% வாக்கு வச்சிருக்கு. மிச்சம் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் கட்சி சாரா வாக்குகளும் 15% இருக்கு. அதெல்லாம் சுயேட்சைகளும் இதர கட்சியினரும் ஒரு 3-4% வாக்குகள் எடுத்துட்டானே வச்சுங்க, மிச்சம் 12% வாக்கு. அதுல 10% திமுக எதிர்ப்பு வாக்குகள் 10% வாக்குகளை அலேக்கா அதிமுக தூக்கும். அதிமுக 50% வாக்குகள் வரைக்கும் பெற்று ஆட்சி வைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2% விஜய் பெற்றாலே பெரிய விஷயம்தான். அப்ப திமுக 32% வீழ்ந்து போகும், அதிமுக 50% மேலோங்கும், தாவேகா 10% மேலோங்கும், நாம் தமிழர் கட்சி 5% பெறும். இதுதான் நீங்க தேர்தல் முடிவுல கூட பார்த்துங்க, இதுதான் அமையும். மிகப்பெரிய வெற்றி 18% விழுக்காடு அளவிலான வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெறும். வாக்கு வித்தியாசம் அவ்வளவு இருக்கும். ஏனால் விஜய் கை வைப்பது என்பது திமுகவுடைய ஹார்ட்கோர் ஓட்டு. சொல்ற நீங்களே பார்த்துருப்பீங்களே பல பேட்டிகள்லாம், பல பேர் இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்கறாங்களே, நான் பரம்பரை திமுக ஆனா நான் விஜய் ஓட்டு போட போறேன், நான் பரம்பரை காங்கிரஸ்காரன் நான் விஜய் ஓட்டு போட போறேன், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் விஜய் ஓட்டு போட போறேன், நான் கம்யூனிஸ்ட் கட்சி நான் விஜய் ஓட்டு போட போறேன்றதான் பப்ளிக் ஒப்பீனியன்ல 80% மேலானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அப்ப விஜய் கை வைப்பது என்பது திமுகவுடைய அடி வயிற்றுல, அடி மடியில. அதனால அதிமுக ஒருபோதும் இதுல பாதகம் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக, பாமக, பாஜக, அமமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். விஜய் களத்துல 4வது அணியாக நின்றாலும் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருவேளை 15% ஓட்டு விஜய் ஏற்கனவே எடுத்து செய்யணும், ஒருவேளை 15% ஓட்டுல 2ஆ பிரிச்சாலும் கூட வச்சுங்க, மிக மிஞ்சி சொல்றேன், 7.5% ஓட்டு அதிமுக, 7.5% ஓட்டு விஜய் வாங்கிட்டா கூட, விஜய் 15 விழுக்காடு ஓட்டை கூட வாங்கிட்டு போட்டோம், அதிமுக 47.5% ஓட்டுகளோட ஆட்சி அமைக்கும். திமுக 32% தான்.
கூட்டணி எல்லாமே சேர்த்து நான் மிக மிஞ்சி சொல்றேன், அதிகபட்சமாக சொல்றேன். அப்ப எந்த அளவிற்கான வித்தியாசம், எந்த அளவுக்கான வேறுபாடுன்றத பாத்துங்க.